ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் எங்கே இருந்து வந்தோம்? இந்த பிரபஞ்சத்தின் எல்லை என்ன? மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே கேட்கப்படும் கேள்விகள் இவை. வெற்றிடம், இருள், பின் ஒரு பெரும் பிரகாசம். நவீன அறிவியல் பிக் பேங் கொள்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் நம் வேதங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் இறை சக்தியின் மூச்சு காற்று என்கின்றன. நவீன அறிவியல் சொல்லும் பிக் பேங் தியரிக்கும் நம் புராணங்கள் சொல்லும் சிருஷ்டி, அதாவது படைப்பு ரகசியத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன? இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு ஸ்ரீமத் பாகவதம் தரும் விடை மிக ஆச்சரியமானது. விண்வெளியின் ரகசியங்களை வேத கண்ணோட்டத்தில் பார்க்க தயாரா? மகாவிஷ்ணு, அதாவது காரணோதக சாயி விஷ்ணு, படைப்பிற்கு முன்னால் பிரகிருதி, அதாவது இயற்கை உறக்க நிலையில் இருந்தது. எதுவுமே இல்லாத அந்த சூனியத்தில் காரண கடல், அதாவது காசல் ஓஷன் என்ற ஒரு பிரம்மாண்டமான கடல் மட்டுமே இருந்தது. அப்போது மகாவிஷ்ணு காரணக்கடல் எனப்படும் எல்லையற்ற கடல் பரப்பில் யோக நித்திரையில் இருந்தார். மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும்போதும் அவரது உடலில் இருக்கும் துவாரங்களிலிருந்து கோடிக்கணக்கான சிறு குமிழ்கள் வெளிவந்தன. அந்த குமிழ்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி அண்டங்கள், அதாவது பிரபஞ்சம். அவர் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த அண்டங்கள் அனைத்தும் மீண்டும் அவரிடமே ஒடுங்கிவிடும். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் அந்த ஒரு சிறு குமிழிதான். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் அவற்றில் ஒன்றுதான். இது போன்ற கோடிக்கணக்கான அண்டங்கள் ஒரே நேரத்தில் விஷ்ணுவிடமிருந்து வெளிவருகின்றன என்று பாகவதம் பல்லண்ட கொள்கையை அன்றே கூறியது. ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளும் மகா விஷ்ணு ஒரு பகுதியாக நுழைந்தார். அந்த அண்டத்தின் பாதிப்பகுதியை தனது வியர்வையால், அதாவது கற்போதக நீரால் நிரப்பினார். ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளும் மகா விஷ்ணு நுழைந்தார். அப்போது அவரது தொப்புளில் இருந்து ஒரு பொன்னிற தாமரை மலர்ந்தது. அந்த மலரின் மீது 4 முகங்களுடன் படைப்பு கடவுளான பிரம்மா தோன்றினார். முதலில் இருளில் தவித்த பிரம்மா, நான் யார், இங்கிருக்கிறேன் என்று தேடினார். தாமரை தண்டின் வழியே கீழே சென்று பார்த்தார். விடை கிடைக்கவில்லை. மீண்டும் மேலே வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார். அப்பொழுது மகாவிஷ்ணுவின் தரிசனம் கிடைத்தது. பிரம்மா மகாவிஷ்ணுவின் அருளால் சதுஸ்லோகி பாகவதம் மூலம் படைப்பு ரகசியத்தையும் வேத ஞானத்தையும் பெற்றார். மகாவிஷ்ணு மூலப்பொருட்களை, அதாவது பஞ்சபூதங்களை வழங்க ஞானம் பெற்ற பிரம்மா அவற்றை வைத்து கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் 84 லட்சம் வகையான உயிரினங்களை செதுக்கினார். அதற்குள் கோள்கள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் அடங்கும். நம்முடைய 1 வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். பிரம்மாவின் ஆயுட்காலம் என்பது நம் கணக்குப்படி 311 ட்ரில்லியன் ஆண்டுகள். பிரம்மாவின் 12 மணி நேரம் என்பது நம் பூமியின் கணக்குப்படி 432 கோடி ஆண்டுகள். இந்த பிரம்மாண்டமான காலச் சுழற்சியே பிரபஞ்சத்தின் ஆயுள். பாகவதம் காலத்தை பரமாணு, அதாவது அணுவின் மிகச்சிறிய பகுதி முதல் அளவிடுகிறது. இந்த பிரபஞ்சம் நிரந்தரமானது அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட கால சுழற்சியை கொண்டது, அதாவது யுகங்களை கொண்டது. பிரம்மாவின் ஒரு பகல் முடிந்தவுடன் ஒரு சிறிய பிரளயம் ஏற்படும். பிரம்மாவின் வாழ்நாள் முடிந்தவுடன் மகா பிரளயம் ஏற்பட்டு அனைத்தும் மீண்டும் விஷ்ணுவிடம் ஒடுங்கும் என்று பாகவதம் விளக்குகிறது. அறிவியல் இன்று கருந்துளைகள் மற்றும் வெள்ளை துளைகள் பற்றி பேசுகிறது. ஆனால் விஷ்ணுவின் சுவாசமே அண்டங்களின் தோற்றமும் மறைவும் என்று பாகவதம் அன்றே விளக்கிவிட்டது. இந்த பிரபஞ்சம் வெறும் தற்செயலானது அல்ல. அது ஒரு மகா சக்தியின் மிகச்சரியான திட்டமிடல். ஸ்ரீமத் பாகவதம் கூறும் இந்த படைப்பு ரகசியம் நம்மை வியக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் அந்த பரம்பொருளின் ஒரு துளியே என்பதை உணரச் செய்கிறது. இந்த பிரபஞ்ச பெருவெளியில் நாம் மிகச்சிறியவர்கள். ஆனால் நம்முள்ளே இருக்கும் ஆன்மா அந்த பிரபஞ்சத்தை போலவே எல்லையற்றது. நம்மையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் சக்தி பிரம்மாண்டமானது. இந்த பிரபஞ்சம் ஒரு மாயை அல்ல, இது இறைவனின் ஒரு சக்தி. நாம் அனைவரும் அந்த பரம்பொருளின் ஒரு அங்கமே என்பதை உணர்ந்து கொள்வதே மனித பிறவியின் நோக்கம். இந்த படைப்பை உணரத் தொடங்கினால் நம்முள்ளே இருக்கும் அகந்தை மறைந்து அந்த பரம்பொருளின் பேரன்பு புரியும். விஞ்ஞானம் வியக்கும் மெய்ஞானம் இது. இயற்கையே இறைவனின் வடிவம், அறிவியலே ஆன்மீகத்தின் நிழல். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த